रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب அல்லாஹுடைய அருள் கிருபை கருணை அல்லாஹுக்கான நம்மை இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனை வணங்க வழிபட அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் உண்டான ஞானங்களை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது தெரிஞ்சாதான் பேச முடியும், தெரியாம பேச முடியாது. இறை ஞானம் என்பது நமக்கு தெரிந்தால்தான் பேச முடியும், தெரியலன்னா பேச முடியாது. வலிக்குள்ளி ஆயத்தின் தஹரம் பத்தனா, ஒவ்வொரு ஆயத்துக்கு ஜாஹிர் இருக்கு, பாத்தின் இருக்கு. ஜாஹிரை விளங்கியவர்கள் உலமாக்கள், ஜாஹிரும் பாத்தினும் விளங்கியவர்கள் தான் இறைநேசர்கள். ஆனா இங்க ஷேக் சொல்லுவாங்க, உலமாக்களை ஹஃபாலி ஷரியான்னு சொல்லுவோம். அவர்கள் ஷரியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. போலீஸ் எப்படி ஒரு ஏரியாவை காப்பாற்றுறாங்க, ஏரியாவை பாதுகாக்கிறாங்களா, அந்த மாதிரி உலமாக்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் அவருடைய ஏரியாவில் உள்ள தீனை பாதுகாக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. ஹைர், அல்லாஹ் ஃபஸில் செய்யும். உலமாக்கள் சாதாரணமாக நம்ம எடை போடக்கூடாது. சர்க்கார் ரொம்ப அதை கண்டிச்சாங்க. எந்த விஷயத்தின்னா, இந்த இல்மு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க உலமாக்களை ஏளனமாக பார்க்காதீர்கள், அது ரொம்ப கண்டிச்சாங்க சர்க்கார். அதனாலதான் ஷேக் நாயக் சர்க்காருடைய அந்த மஜ்லிஸுகள்ல ஆலிம்கள் வந்து விட்டா மேல உட்கார வைப்பாங்க. ஆலிம்கள் வந்து விட்டா அவர்களுக்கு தனியா கண்ணியம் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க, மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆலிம்களை மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள் நம்ம ஷேக். ஏன்னா அவர்கள் அந்த நெஞ்சத்தை சுமந்த அந்த ஈமான், அந்த 7 வருடங்கள் தன்னுடைய ஆயுளை அல்லாஹுக்காக வேண்டி என அர்ப்பணித்தவர்கள் சொன்னார் சர்க்கார். அந்த வாலிப வயசுல துனியாவை உடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் நாமும் அந்த மாதிரி துனியாவில கல்வியை நம்ம கற்றால் நல்ல சம்பளம், துனியாவில் நல்ல வாழலாமே என்று நினைக்காமல் இறை அல்லாஹ்வுடைய அந்த ஷரியத்துடைய ஞானத்தை அடைய வேண்டும் என்று அவங்க 7 வருஷம் செலவு பண்ணாங்க. அதனால அவர்களை மதிக்கணும்னு சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க இடை செய்தியாக. அதனால நாமும் உலமாக்கள் நாம கண்ணியப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஆலிம் அவர் இல்மு ஞானத்தை கற்று அவர் அதன்படி வாழ்ந்தார். அந்த இல்முபடி கற்ற இல்முபடி அவர் செயல்பட்டு பிறரை அவர் செயல்படுத்தும் போது 70 பேரை சுவனத்துக்கு கூட்டு போலான்னு. அவர் யார் கையை காட்டினாலும் சரி, அவங்கள எல்லாம் சொர்க்கவாசியாக ஆக்கிடுவான். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அல்ல, நரகவாசிகள். நரகத்திற்கென்று தீர்ப்பாக்கப்பட்ட 70 பேரை அவங்க கையசைச்சா சொர்க்கம் அல்லாஹ் கொடுத்துருவோம். அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைய கியாமத்துடைய நாள் நரகம் சுவனம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விடும். நரகவாசிகள் ஒரு பக்கம் நிற்பாங்க, சுவனவாசிகள் ஒரு பக்கம் நிற்பாங்க. இந்த நிலையில நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒருத்தர் அவரை ஒரு வரிசையில நிற்கிறார். சொர்க்கவாசிகள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க பாருங்க. அந்த சுவனவாசிகளிலிருந்து ஒருத்தர் அவரு நரகவாசிகள் பக்கமா அப்படி போவார். ஏதோ சும்மா அப்படி போவார். இவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது.
போகும்போது அந்த நரகவாசிகளிலிருந்து ஒருவர் அவரை பேர் சொல்லி கூப்பிடுவார். இவரை திரும்பி பார்த்து, ஆஹா என்னடா இது நரகவாசில இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்படின்னு பயந்து மெல்லமா அப்படின்னு நோடுவார். அங்க இருந்து நம்ம போயிடுவோம், இவைய நம்மளை கூப்பிடுறான் என்று நம்ம அல்லாஹ் ஏதோ சொர்க்கத்தை கொடுத்துட்டான். திடீர்னு அவன் உனக்கு தெரிஞ்சவனா? அப்ப நீயும் பாவம் செஞ்சு நம்மளும் சேர்த்து நரகத்துக்கு போயிட்டா, இழுத்துட்டு போயிட்டான். அதனால பயந்து போய் அவன் மெல்லமா நோடுவார். நோண்டா அவரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவரால வரவும் முடியல, அவரை தட்டி விட்டுட்டு வரவும் முடியல, என்றாலும் பயமாவும் இருக்கு. இந்த நிலையில அப்படியே திகைத்து நிற்கும் போது, எனக்கு தெரியுமா கேட்ப, இல்லப்பா உன்னை நான் பார்த்தது இல்லப்பா, எனக்கு தெரியாதுன்றாரு. அப்பதான் அவரு ஞாபகப்படுத்துறாரு, ஒரு நாள் நீங்க வந்தீங்க, நான் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தனே அப்படின்னு சொல்றாரு. இல்ல உணவு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆமா ஆமா வந்தேன், வாங்கி கொடுத்தது உண்மைதான், அதனால நான் என்ன செய்ய முடியும், நீ நரகவாசியா போயிட்ட, என்ன விட்டு நான் போறேன்னா விட மாட்டாரு, கை பிடிச்சிக்கிட்டு. அப்பதான் அல்லாஹ் கேட்க சொல்றான், என்னங்க பிரச்சனை, எனக்காக சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்றாரு. எனக்காக சிபாரிசு பண்ணுங்க அல்லாட்ட, நீங்க சொல்லுங்க, நீங்க சொர்க்கவாசி ஆயிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் ஐயா நான் சிபாரிசு எல்லாம் பண்ணவா, என்ன சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததே பெரிய ரஹமத்து, நான் தப்பி ஏதாவது நூலையிலே தப்பிச்சு நான் சொர்க்கவாசி ஆயிட்டேன், அவன் செஞ்ச பெரிய மக்காம்ல உள்ள ஆள் கிடையாது நானு, என்ன முடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுக்கிறார் கைய. இவன் புடிச்சிட்டு விட மாட்டான். இல்ல நீ சொன்னா அல்லாஹ் கேட்பான், சொன்னா அல்லாஹ் கேட்பான். இப்படியா ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மலக்குகள்ல எல்லாம் என்ன பிரச்சனை கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி இது எனக்கு கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். என்னன்னா அந்த மாதிரி ஒரு நாள் ஏதோ உணவு வாங்கி கொடுத்தானா, சாப்பாடு வாங்கி கொடுத்தானா, அதுக்காக இப்ப என்ன சிபாரிசு செய்கின்றான். எனக்கு பயமா இருக்கு, அல்லாஹ் எப்படி சேர்த்து நரகத்துக்கு போன்ட்டான், என்ன செய்யறது பயம். நானே அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், இவன் என்ன சிபாரிசு செய்ய சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குகள் அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்திகளை ரெண்டு பேர் அப்படியா உண்மையில அவனுக்கு தெரியுமா அவனுக்குன்னு கேட்பாங்க. ஆமா அல்லாஹ் ஒரு நாள் எனக்கு வாங்கி கொடுத்தாரே, அதுக்காண்டி இவன் சொர்க்கத்துக்கு கூட்டு போன்றான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், சரி போ நான் உன்னை மன்னிச்சுட்டான், நீ சொர்க்கத்துக்கு கூட்டு போன. இறைவனுடைய கருணை என்னவென்று அங்கு பார்க்கலாம். அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். சுவனவாசிகளுடைய அந்தஸ்து பாருங்க, சொர்க்கவாசியுடைய அந்தஸ்து. அவரே நூலிலையில் தப்பிச்சேன்றாரு, என் பாவங்கள் ரொம்ப அதிகம், அல்லாஹ் ஏதோ ஃபஸல் செஞ்சு எனக்கு சொர்க்கம் கொடுத்தான்றாரு. ஆனா அவனை பிடிச்சிக்கிட்டு நீ நினைச்சா முடியும் நினைச்சா சொன்னா பாருங்க, நீ எப்படியோ நீ சொன்னா அல்லாஹ் கேட்பான்னு சொன்னா பாருங்க. அதனால அவனுடைய நம்பிக்கையை நான் இங்கு சுவனவாசியுடைய அந்தஸ்து என்னன்னு அல்லாஹ் காமிப்பான். உலமாக்களுடைய அந்தஸ்து என்ன, வலிமார்கள் இறை நேசர்களுடைய நிலைமை என்ன பார்க்கணும். அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். ஈமான் ரொம்ப முக்கியம். அந்த ஈமானை கொண்டுதான் நமக்கு வாழ்வு, இந்த உலகத்திலும் வாழ்வு, மறுமையிலும் வாழ்வு. நாம யாரையும் ஏளனமாக பார்க்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஏழை சஹாபி. அவருக்கு ஒரு பிரபலியமோ எதுவுமே கிடையாது, யாருக்குமே தெரியாது அவர். அந்த மாதிரி ரொம்ப அப்பாவியான ஏழையான சஹாபி. ரோட்ல கடை போடக்கூடியவர், ரோட்ல கடை போடுறாங்களே அந்த மாதிரி ரோட்ல மார்க்கெட்ல போய் ரோட்ல கடை போடக்கூடிய சஹாபி. அவரு வெளியூர்கார், மக்காவாசி அல்ல, வெளியூர். ஆனா அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல கிடைக்கிற பொருளை எடுத்துட்டு மக்காவில சந்தை போடுவாங்க பாருங்க, அந்த டைம்ல வருவார். எப்பெல்லாம் சந்தை போடுறாங்களோ, மாசத்துக்கு ஒரு தடவை சந்தை போடுவாங்க, அப்பெல்லாம் வருவார். வரும்போது தன்னுடைய ஊர்ல ஒவ்வொரு ஃபேமஸ் ஃபுட்டு, காயல்பட்டினம் என்ன சொல்லுவாங்க, கலரி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, கலரி சாப்பாடுன்னு காயல்பட்டினம், அது ஃபேமஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபுட்டு ஃபேமஸ் பாருங்க. முட்டை வட்டலப்போம், எங்க திருநெல்வேலி முட்டை வட்டலம், தம்மடை, அல்லாஹ் என்ன மாதிரியான உணவுகள், என்ன மாதிரியான மூமின்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய உயர்வான உணவு கொடுத்தான். நம்மள்ட்ட எல்லாம் உணவு கிடையாது. அவ்வளவு ருசியாக நாம விதவிதமாக சாப்பிடுறோம். நீ சொன்ன கரிமாவுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் இந்த உலகத்திலேயே விதவிதமா அவனுக்கு கொடுத்து காட்டுறேன். அப்ப நாளைக்கு மறுமையில விட்டுருவா செய்வான். அப்ப செய்தி என்னன்னா, சொன்ன அந்த கலிமாவுடைய பவர் என்னன்னு பார்க்கணும். இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவங்க ஊர்ல கிடைக்கிற உயர்வான உணவு கொண்டு பெருமானாருக்கு கொடுக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஃபேமஸான உணவு பாத்தீங்களா, அதை செஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு பெருமாள் ஒரு டிஃபன்ல போட்டு முகமது ரசூலா கொடுக்கறது வழக்கம். அவர் வரும்போதெல்லாம் கொடுப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல் அவ்வளோ முகமது வச்சிருந்தாங்க. அவர் பெருமானாரை காதலித்தார். அதான் சொல்லுவாங்க, நபியை காதலித்தவர்கள் 1,00,000 பேர். லட்சத்துக்கும் உயரம் அதிகமான சஹாபா, 1,24,000 சஹாபாக்கள் நாங்க பெருமானார் கடைசி ஃபத்வா மக்காவுக்கு பிறகு 1,00,000த்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை முகமது ரசூலுல்லாஹ் அவர்கள் காதலித்தார். லட்சம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என்ன காதலித்து மாதிரி யாரையும் காதலிக்க முகமது ரசூலுல்லாஹ் ஏமல் அவ்வளவு பெரிய வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒருத்தர் அவ்வளவு பேரையும் ஆட்கொள்ள முடியும், அவ்வளவு உள்ளங்களிலேயும் குடிகொள்ள முடியும். அதுதான் ஹக்கை தன்னகத்தே கொண்ட ஜாத்துன்னு சொல்றது. அதே மாதிரிதான் நம்ம ஷேக் எந்த முரீதை கேட்டாலும் என் சர்க்கார் என்ன மாதிரி என்ன முகபத்து வச்சாங்க அப்படி கேட்பாங்க. எல்லாருடைய உள்ளங்களிலுமே சர்க்காருடைய முகபத்து இருக்குது. எல்லாரும் என் சர்க்கார் என்ன நேசிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கள் நாயிபே ரசூலாக அந்த குணத்தை வெளிப்படுத்தினார்கள் ஷேக் நாயகம் அவர்கள். இப்ப அந்த சஹாபி வராங்க பெருமானாருடைய வீட்டுக்கு. வந்த நபி இல்ல, வீட்டுல இங்கேயும் வெளியே போயிட்டாங்க. வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாங்க, உணவை வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாரு. நபி அவர்கள் வந்தாங்க. வந்தவனே இந்த மாதிரி அவங்க சாபி வருவாங்களே ஊர்ல இருந்து, அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. அப்படியா, அல்லாஹ் நான் அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் என்ன பண்ணாங்க, அவரை தேடி போறாங்க. கடத்தலுக்கு போறாங்க. போனா அவர் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஒரு துணி விரிச்சு அந்த பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாரு. நபி அவர்கள் அவருடைய பின்னாடி பக்கமா போறாங்க. போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு திரும்ப முடியல, அவரால் திரும்ப முடியாம கட்டி பிடித்து கொண்டார்கள். விடுங்க, யார் அது, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் தெரிந்து விட்டது, அவங்கள விட்டு யாரோ நம்மளுக்கு இப்படி பிடிச்சிருக்கிறாங்களே, விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலக பாக்குறாரு. அதுக்கு பிறகு தெரிந்து விட்டது, பெருமானாரின் அந்த கஸ்தூரி மனம் வாடை வரவுடன் முகமது ரசூலுல்லாஹ் என்னை கட்டி கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டாரு. என்ன தோழரை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்றாங்க பெருமானார். யாரும் சொல்லலாம், உங்களை கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? நீங்க பின்னாடி இருந்தாலும் சரி, உங்கள் வாசம் என்னுடைய மூக்க தொலைக்குது, நீங்க தானே கண்டுபிடிச்ச. அப்புறம் நபி சொல்றாங்க, இந்த அடிமையை யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. சந்தை எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அடிமையை நான் விற்கிறேன், யாராவது வாங்கிறதுக்கு ஆள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பெருமானார். அப்பதான் அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், இது விலை போகாத அடிமை, யார சொல்லலாம், ரொம்ப ஏழை. அவருடைய முகமும் அழகா இருக்காது, கருப்பா இருக்கும், மூக்கெல்லாம் ரொம்ப தடியா இருக்கும். யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு முகமது ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். ஏன்னா அந்த முகத்தை பார்க்கவில்லை, அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தார்கள். முகமது ரசூலுல்லாஹ் அவரோட ஹக்கை தரிசித்தார்கள் பெருமானார். அப்பதான் அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், இது விலை போகாத அடிமை, யார சொல்லலாம், எதுக்குமே தகுதி இல்லாத ஜாத்து அப்படின்றாங்க. அப்பதான் ஏன் அப்படி சொல்றீங்க, என் உள்ளத்தில் நீ இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்வானவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் உயர்வானவர்கள் சொல்றாங்க பெருமானார். காரணம் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரர்களாக தேடி முஹப்பத் வைக்கல, ஏழையின் மீது முஹப்பத் வைத்தார்கள். கோடீஸ்வரர்கள் அபூபக்கர் சித்தீக் உமர் ஃபாரூக் அவர்களையும் நேசித்தார்கள். அவர்களை எப்படி நேசித்தார்களோ அதே போன்று ஏழை சஹாபியையும் நேசித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை மதீனாவுக்கு வந்தாச்சு, எதிர செஞ்சு மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுல ஆட்சிகள் பதில் போருக்கெல்லாம் பிறகு இப்ப வந்து வாங்க சொல்றதுக்கு யார நியமிச்சாச்சு, பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்குக்காக நியமிக்கப்பட்டது. இப்ப அவங்க பாங்கு சொல்றாங்க, அது சொன்னாங்க, பாங்கு சொன்னா சஹாபா அப்படி கொஞ்சம் காலம் போகும்போது சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, யார சொல்லலாம், இவர் ஹபஷி, யாரு பிலால் ஹபஷி, அதனால அவருடைய உதடுகள் எல்லாம் தடித்து இருக்கு. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அரபியுடைய வார்த்தை தெளிவாக வரல, தெளிவாக இல்ல, தஜ்வீத் முறைப்படி இல்ல. அதனால அவங்க எது வருதோ அது சொல்றாங்க. ஆனா இப்போ சஹாபாக்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க, எல்லாம் முஃபஸ்ஸிஹ் தஃப்ஸீஹா அழகாக பாங்கு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரும் சொல்லலாம், அந்த மாதிரி இவங்களை வச்சு பாங்கு சொல்ல வைக்கலாமே, இன்னுமா அவங்கதான் பாங்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல
4 பக்கம் இருக்குல்ல, 4 பக்கமும் இருக்கும். பள்ளிவாசல்னா 4 மூலை இருக்கு பாத்தீங்களா? அந்த 4 மூலையில ஒரு மூலையில வந்து பிலால் எல்லாரும் பாங்கு சொல்லட்டும். மீதி 3 மூலையில நீங்க தப்சீஹா யார் அழகா பேசுவாங்களோ, யார் அரபிய அழகா சொல்வார்களோ அவர்கள் 3 மூலையில நின்று அவர் சொல்லதை அப்படி திருப்பி சொல்லுங்கட்டாங்க. அதனால பிலால் நான் நிறுத்த முடியாது, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது கைவிடப்பட்டது. சொல்லி கேட்கலையே பெருமானார், அது விட்டுட்டாங்க. இப்படி கொஞ்ச நாளும் போச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப 2வது உமர் அல்லாஹ் என்னங்க பெருமானார் வந்து நாங்க சொல்லி பார்த்தோம் கேட்கல, நீங்க சொன்னா கேட்பாங்க, நீங்க சொன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை பெருமானார் வச்சிருக்கலாம், நீங்க சொன்னா கேட்பாங்க. அதனால இன்னமும் வந்து அவங்களுடைய வார்த்தைகள்ல சுத்தம் இல்லாம பாங்கு சொல்றாங்க, நல்லவே இல்லை. நல்ல பாங்கு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்கள வச்சு பாங்கு சொன்னா நல்லா இருக்குமே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு உமர் அல்லாஹ் வந்து சொல்லி விட்டாங்க. உமர் அல்லாஹ் சரி இவ்வளவு பேர் சொல்றாங்களே, பாங்குடைய சத்தம் என்பது இஸ்லாத்துடைய ஒரு கடமையின் அழைப்பு, அதை அழகா சொல்லணும், அது முக்கியம். அதனால இதுவும் வந்து நம்ம சரிதானே, அழகா சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கும் போது ஏன் அவங்க சொல்லணும், நம்ம வந்து சொல்லுவோம் பெருமானாட்ட என்று போய் திரும்ப சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது ஏற்கனவே வந்த பிரச்சனை தானே, திரும்ப உங்கள்கிட்ட வேற சொல்லி விட்டாங்களா, இந்த பிரச்சனை திரும்ப 2வது கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு பிலால் வாங்க அப்படி கூப்பிட்டாங்க. என்ன யார சொன்ன, இனிமே நீங்க பாங்கு சொல்லாது, அன்னைக்கு இரவு இஷாவுக்கு பிறகு இனிமே நீங்க பாங்கு சொல்லாதீங்க, நாளை ஃபஜ்ருக்கு நீங்க யாரை நியமிக்கிறீங்களோ அவங்க பாங்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அல்லாஹ் சொல்லி விட்டாங்க. பிலால் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அழுகுறாங்க சஜிதால வந்து, எல்லாம் நான் ஒரே ஒண்ணுதான் நான் செஞ்சேன், தீன்ல மார்க்கத்துல எனக்கு ஒரே ஒரு பாங்கு சொல்ற நசீப் எனக்கு பிச்சை கொடுத்த, நான் என்ன பாங்கு செஞ்சேன், என்ன தூரமா கேட்டியறப்ப என்று சஜிதால வந்து அழுகுறாங்க. இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, பிலால் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதாவது சஜிதால விழுந்து அல்லாஹ்ட்ட மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா தூங்கி தூங்கி அசந்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, விடியவே மாட்டுது. சுபஹ் சாதிக்கு வரணும், அப்படியே லைட்டா வெளுக்கும் வானம், அப்ப வெளுத்தாதான் சுபஹ் சாதிக்குன்னு சொல்லுவோம். அப்பதான் பாங்குடைய நேரம். அந்த காலத்துல டைம் எல்லாம் கிடையாது, கடிகாரம் கிடையாது. சுபஹ் சாதிக்கே வரல. தூங்கி தூங்கி என்ன ஆச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. தூங்குனா டயர்ட் ஆகும், ரொம்ப நேரம் தூங்கிச்சுங்களா முதுவெல்லாம் வலி வந்துடும். தூங்கி தூங்கி டயர்ட் ஆயிட்டாங்க. என்னடா வெளியே வந்து பார்த்தா சுபஹ் சாதிக்கு வர மாதிரி இருட்டாவே இருக்குது வானம். ஏன் இப்படி ஆயிடுச்சு, எதனால கியாமத் வந்துருச்சா என்று எல்லாரும் முகமது ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப 2வது வராங்க. அப்பதான் சொன்னாங்க, நீங்க தான் பிலால் பாங்கு சொல்ல வானான்னு சொல்லிட்டீங்களே, அல்லாஹ் சுபஹ் சாதிக்கு கொண்டு வர வானான்ட்டான். அல்லாஹ் சர்மதன் இலா யௌமில் கியாமா வஜஅல்னா லைல சர்மதன் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. இந்த இரவை இரவாகவே ஆக்கி விட்டார் கியாமத் வரைக்கும். திரும்ப பகலை கொண்டு வரக்கூடிய இலா வேற இருக்கானான்னு கேட்கிறான். மன் இலா கைருல்லாஹி யதீக்கும் பில்லைல், இரவை கொண்டு வரக்கூடிய வேற இலா இருக்கான்னு கேட்கிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லக்கூடாது என்று சொன்னதுக்கு பிறகு இரவு வராதுன்றான், கியாமத் வரைக்கும் வராது. யாரும் சொல்லலாம், பிலால் ரலியல்லாஹு சொல்ல சொல்லுங்க, பிலால் எல்லாம் சொல்ல சொல்லுங்க, இரவே வராதுன்னு நாம என்ன செய்யறது? ஆஹா, பிலால் ரலியல்லாஹுடைய குரல் உங்களுக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வும் ரசூலுக்கும் பிடித்து விட்டது. இப்போ உடனே பெருமானார் பிலால் ரலியல்லாஹு கூப்பிட விடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே வராங்க. சொன்னாங்க, பிலால் நீங்க தான் பாங்கு சொல்ல. பெருமானார் அழுதுட்டே நிக்கிறாங்க. ஏன் பிலால் அவர்கள், சுவனத்துக்கு நீங்க தான் சொர்க்கத்துக்கு முதல் செல்வீர்கள் அப்படின்றாங்க. சொர்க்கத்துக்கு நீங்க தான் முதல்ல போவீங்க. யார் சொல்லலாம், அலியின் கரமல்லா அவர்களை விடவா என்று கேட்கிறார். ஆமா, அவங்கள விட நீங்க தான் முதல் சொர்க்கம். திரும்ப கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், உஸ்மானே ஹனி அவர்களை விடவா, அவர்களை விட நீங்க தான் போவீங்க முதல்ல சொல்லுவோம். திரும்ப உமரன் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட விடவ முந்தியா நான் சுவனம் செல்வேன், அவர்களை விட முந்தி நீங்கள் சுவனம் செல்வீர்கள். சர்க்கார் பெருமானாரு ஜதப்ல வந்துட்டாங்க.
ஜதப்னு சொல்லுவோம். அவங்களோட நீங்க ஒன்றாவது சொர்க்கம் போவீங்க அப்படின்ட்டாங்க. திரும்ப ரெண்டாவது கேட்கிறாங்க, யார் சொல்லலாம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஒரு ஈமான ஒரு தராசிலும், அபூபக்கர் நாயகத்துடைய ஈமானை ஒரு தராசிலும், உம்மத்திலே உள்ள கடைசி வரக்கூடிய மூமின்கள் உமர் அவர்களிலிருந்து கடைசியாக வரக்கூடிய மூமின் இருக்காரு, அவருடைய ஈமான ஒரு தராசிலும் வைத்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஈமான் கணக்கும் என்று சொன்னார்களே, எவ்வளவு இருக்கும் அந்த ஈமான் பாருங்க, எவ்வளவு வசன் இருக்கும் பாருங்க. அவர்களை விடவான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்கள விட நீங்க முதல்ல போவீங்க. யாரும் சொல்லலாம், உங்களை விடவா நான் முதல்ல போறேன் அப்படின்ட்டாங்க. பிலால் என்னை விட முதல்ல நீங்க தான் போவீங்கன்ட்டாங்க. காலில் விழுந்தாங்க, என்னை விட முதல்ல நீங்க தான் சொர்க்கம் போவீங்க. பிலால் உடனே விழுந்து விட்டார்கள். பெருமானார், யாரும் சொல்லலாம், மாத்தி சொல்லுங்க, ஆக்கா நீங்க, எஜமான் நீங்க, உங்க விட முன்னாடி நான் எப்படி போக முடியும்? பிலால், நான் சொன்னதுதான், நான் சொன்னதுதான். யோசிப்பாருங்க, சொர்க்கம் யாருக்கு? சொர்க்கம் யாருடையதுங்க? யார்? அல்லாஹ்வுடைய சொர்க்கம் அது. அல்லாஹ்வுடைய காலிக ஜன்னத் யாரு? அல்லாஹ். சொர்க்கம் யாரு கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். காலிக ஜன்னத் அல்லாஹ், மாலிக ஜன்னத் முஹம்மது ரசூலுல்லாஹ். படைத்தவன் அல்லாஹ், அதை பங்கு வைக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தை கொடுத்தது அல்லாஹ் மூமின்களுக்குன்னு, அதை பங்கு வைக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன பங்கு வச்சாங்க? என்னை விட நீங்க தான் முன்னாடி போவீங்க. பிலாலுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய தக்வா, அவனுடைய ஈமான், அவனுடைய இஷ்க், அல்லாஹ் ரசூல் மீதுல காதல். உடனே பிலால், யாரு சொல்ல மாத்தி சொல்லுங்க, ஆகாய தோஜஹா, உங்களோட நான் முன்னாடி போக கூடாது, மாத்தி சொல்லுங்க. யார் சொல்ல? லிசானே நுபுவத்துல வந்ததுதான், லிசானே நுபுவத்தில் வந்ததுதான் சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, நான் ஒட்டகத்தின் மீது இருப்பேன், அந்த ஒட்டகை கயிறை பிடித்து நீங்கள் முதலில் சோனத்திலே கால வைப்பீங்க, அந்த ஒட்டகம் பின்னாடி வரும், நான் ஒட்டகத்துல வருவேன். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனா ஆக்கா பின்னாடி குலாம் முன்னாடியான ஆயிடுவாங்க. அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நடந்து போக மாட்டேன், நான் ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறேன். ஏங்க, நாளைக்கு சொர்க்கம் போறது முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சொல்றாங்க. அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஷான் என்ன விளங்க முடியும்? அவங்க சொன்னதுதான் தினம் பார்ப்போம். அல்லாஹ் அந்த நசீப் எல்லா முஸ்லிம்களுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பார்கள். அந்த கயிற்றை பிடித்து முதலிலே நுழையக்கூடியவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களாக இருப்பார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் ஒட்டகம் பின்னாடி நுழையும். அதுக்கு பிறகு அபூபக்கர் நாயகம் வருவார்கள். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வருவாங்க. அதுக்கு பிறகு உஸ்மானே கனி, அலியின் கரமல்லாஹ், சத்திய சஹாபாக்கள் எல்லாரும் அதுக்கு பிறகுதான் நுழைவார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன ஈமான் அது! பிலால் ரலியல்லாஹு உள்ளத்துல என்ன ஈமான் அது! அப்படி சூரத்தை நீங்க பாக்குறீங்க, நான் ஒரு ஈமானுடைய அழகை பார்க்கிறேன். ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. போகும்போது அங்க 30 வருஷம் போச்சு போல, தன்னுடைய வாழ்வுல 30 வருஷத்தை கழித்தார்கள் மேராஜில. சொர்க்கம் நரகத்தையெல்லாம் அல்லாஹ் காட்டினான். சொர்க்க நரகத்தையெல்லாம் அல்லாஹ் காட்டினான். அங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன உடனே ஊர்லீன்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. பெருமானார் வந்துட்டாங்க, பாக்கிறதுக்கு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்ட உடனே எல்லாரையும் பெருமானார் பாக்குறாங்க. பார்த்து, நீ என்னுடைய அபூபக்கர் நாயகத்துக்கு, நீ என்னுடைய உமர் ஃபாரூக் என்று பெருமானார் அங்க பங்கு வைக்கிறாங்க. யார? ஊர்லீன்களை பங்கு வைக்கிறார்கள். அபூ தல்ஹாவுக்கு, அபூ ஹுரைராவுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பங்கு வைக்கிறாங்க. உஸ்மானே கனி, பிலால் நான் பேரு சொல்லவே இல்லை. கடைசியில எல்லாரும் பங்கு வச்சுட்டே இருக்கும் போது பெண்களின், அதாவது அந்த ஊர்லீன்களின் தலைவி, ஊர்லீன்களுடைய தலைவி, ஊர்லீன்கள் சொன்னாலே அவ்வளவு அழகா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அவருடைய கன்னத்தை அப்படி பார்த்தா உங்கள் முகமும் அவருடைய கன்னத்தில் தெரியுமா? அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே பிரகாசமா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும் அவங்களுடைய முகம். நகமும் அப்படி இருக்கும், ஜொலிக்கும். அப்படியே என்ன மாதிரி இருக்கும் அங்க போதான் பார்க்கலாம். செய்தி என்னன்னா, எல்லா ஊர்லீன்களையும் பங்கு வச்சுட்டாங்க. இப்ப தலைவி வராங்க. பெருமானார் வருது, அவங்களுக்கு செய்தி தெரியாது, ஓடி வர. அப்புறமா கேள்விப்பட்டு ஓடி வராங்க.
யாரும் சொல்ல முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இங்க யாரு கேட்டாங்க, இவங்கதான் ஊர்லிங்களுடைய தலைவி. அப்படியா, நீங்கள் என்னுடைய கருப்பு பிலாலுக்கு. உடனே அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், என்னுடைய நேர்த்தியை பாருங்க, என் அழக பாருங்க, எல்லாருடைய அழகு அவ்வளவு உயர்ந்தவள் நான், என்ன கருப்பு பிலாலுன்னு சொல்றீங்களே என்று சொன்ன போது முகமது ரசூலா சொன்னாங்க, நீங்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிறீர்கள், நம்முடைய ஈமானின் அழகை பார்க்கிறேன். நான் சொன்னதுதான் ஹைரனுடைய பெருமானா ஸல்லல்லாஹு ஷான் நம்ம விளக்க முடியாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது ஒரு கட்டத்து வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு யார் சொல்லா, நீங்க தான் தனியா போகணும்ட்டாங்க. அதுக்கு மேல் வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றார்கள். அதற்கு மேல் முகமது ரசூலுல்லாஹ் போகும்போது ஒரு தயக்கத்தோடு போனாங்க. என்ன தோழரே, என்ன சஃபருடைய தோழர், டிராவலிங்ல தோழரா வந்தவரை இடையில விட்டு போலாமான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இதற்கு மேல் வந்தால் அல்லாஹ்வுடைய ஒளியிலே நான் கரிந்து விடுவேன், நான் சம்பளாயிடுவேன், எனக்கு அந்த ஆற்றல் இல்லை, அது மேல போறதுக்கு உங்களுதான் ஆற்றல். சரின்னு பெருமானார் மேல போகும்போது அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரல் கேட்டது. அல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலடி சத்தம் கேட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது ரொம்ப முகப்பத் வச்சிருக்கிறாங்களோ அவருடைய குரலையும் அவருடைய காலடி சத்தத்தையும் கேட்க வைத்து அல்லாஹு தஆலா, யார் ரசூலல்லாஹ், நீங்க தனியா இல்ல, அவங்களும் இங்க இருக்கிறாங்கன்னு காட்டினாங்க. தசல்லி, ஒரு பயம் இருக்குல்ல, ஆஹா நம்ம தனியா போகணும் நல்லா சொன்னாங்க, இங்கதான் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, வாங்க நபி என்று கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்துடையவர்கள் மகான்கள், இறைநேசர்கள். ஷேக் நாயகம் அவர்கள் நான் சொன்ன பாருங்க, சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய சஹாபாக்களை ஆதரித்தார்கள். அந்த மாதிரி ஷேக்குடைய சர்க்கார் ஃபேதிஷா சர்க்கார் அவர்கள் ஒரு முரீது ஒருத்தர் வருவார். நாங்க சில்லா இருந்தப்போ சர்க்கார்ட்ட இருந்தோம். அப்போ ஒரு முரீது வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பாத்தீங்களா, பிஸ்கெட் செஞ்சு அதை கடையா போடுவார். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பழசா அழுக்காதான் இருக்கும். அவரு திடீர்னு எல்லாரும் இங்க போறாங்களே என்னன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டாரு. வியாழக்கிழமை சிக்கிரி மஜிஸ் கொஞ்சம் கூட்டம் வரும், எல்லாரும் இங்க போறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு பக்கத்துல. அங்க மஜ்லிஸ் நடத்துறாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிக்கிரி மஜிஸ் அவர் வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு சர்க்கார்ட்ட பையத்தை வாங்கிட்டாரு. அந்த மஜ்லிஸ்ல அப்படியே கலந்துக்கிட்டு நைட்ல இருந்து பையத்தை வாங்கிட்டாரு. அவரு அடிக்கடி வருவார். வேலைக்கிழமை சிக்கன் வயசு கரெக்டா வந்துருவாரு. ஒரு தடவை சர்க்கார்ட்ட வரும்போது ஒரு அத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. சின்ன பாட்டில் தான், பெருசலாங்க, சின்ன அத்தர் சர்க்கார்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அது சர்க்காரு ஊத்துனா வாசனை அந்த அளவு நல்ல இல்லை, மட்டமான ஒரு அத்தனை வச்சுங்களேன், வாசனை சரியா இல்லை. சர்க்கார் அப்படியாமா, இதை நான் வாங்கிக்கிறேன், கபூல் செஞ்சுக்கிட்டமான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. சர்க்கார் வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப உள்ள போனாங்க. சர்க்கார் உள்ள போயிட்டு துபாய் அத்தர் எடுத்துட்டு வந்து, இது என்னுடைய கிஃப்ட், நீங்க ஹதியா கொடுத்தீங்க, நீங்க அத்தர் கொடுத்தீங்க, நான் வாங்கிக்கிட்டேன், இது என்னுடைய கிஃப்ட்னு சொல்லிட்டு சர்க்கார் கொடுத்தாங்க. அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. அதான் நினைச்சேன், ஷேக் நாயகம் அவர்கள் நம்முடைய ஊட்ட உடைச்சலான எதற்கும் லாயக்கற்ற பொருட்களை அவர்கள் நம்மிடம் இருந்து வாங்கி கொண்டு நம்முடைய பாவங்களை அவங்க வாங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தினாங்க. பாவத்தை அவங்க வாங்கிட்டாங்க, பாவ முட்டைகளை வாங்கிட்டு நமக்கு ஈமான கொடுத்தாங்க, தக்குவாவை கொடுத்தாங்க, இறை எச்சத்தை கொடுத்தாங்க, பெருமானார் மீது முஹப்பத்தை கொடுத்தாங்க, வலிமார்களை நேசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தாங்க, அல்லாஹ் ரசூலை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நல்லவைகளை அவர்கள் கொடுத்தார்கள், தீவைகளை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவர் ஆக்கிவிட்டார். அதனால ஷேக்மாவுடைய அந்தஸ்து நேரம் ஆயிடுச்சு. அதனால சொஹபத்து ரொம்ப முக்கியமானது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவருடைய சொஹபத்திலிருந்து சத்திய சஹாபாக்கள் உயர்வான அந்தஸ்தை அடைந்தார்கள் மாதிரி அது போன்று சொல்ல முடியாது. அது ஒரு தனிய, அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஷேக் நாயகத்துல ஒரு தடவை நான் பேசும்போது அந்த சஹாபாக்களை போல ஈமான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். என்ன சொல்றேன், அந்த சஹாபாக்களுடைய ஈமான்ல கோடியில ஒரு பங்கு கேளுன்னா, கோடியில ஒரு பங்கு கேளு போதும். ஏன்னா தாங்க முடியாது, அவருடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி சோதனை வந்தா அவங்களால தாங்க முடியாது. அந்த சஹாபாக்களுடைய கோடியில ஒரு பங்கு கொடுன்னு கேளுனா,
அதனால அவ்வளோ பலகீனமானவர்கள் ஈமானில் நாம் தக்வாவிலும். என்றாலும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் எப்படி இருந்தது, அவருடைய இரக்கம் எப்படி இருந்தது என்ற சாம்பிள் நம்ம ஷேக் நாயகத்துக்குள்ள அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இது பெரும் பாக்கியம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك الجنه ونعوذ بك من النار يا خالق الجنه والنار. آمين. பாவங்களை மன்னிச்சிடுவாங்க. முஸ்லிமுடைய பாவங்களை மன்னித்தருள்வாங்க. ரப்பே, இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொடுத்து சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சத்திய சஹாபாக்கள் ரமலானை மதித்தார்களோ அப்படி எங்களால் மதிக்க முடியும். யா அல்லாஹ், எங்கள் ஷேக் காட்டி கொடுத்த வழிமுறைப்படி நாங்கள் மதிக்கிறோம். யா அல்லாஹ், அவர்கள் மதித்த மாதிரி முழுமையாக மதிக்க முடியினாலும் ரப்பே யா அல்லாஹ், அந்த கவலை எங்கள் உள்ளத்தில் இருக்குது. யா அல்லாஹ், கருணை காட்டக்கூடிய பாவங்கள் குற்றக்குறைகளை மன்னிச்சிரு ரப்பே. யா அல்லாஹ், எங்களுக்கு விசாலமான ரிஸ்க் யா அல்லாஹ், காமிலான ஈமான இறை எச்சத்தோடு வாழும் பாக்கியத்தை யார் யாப்த சதா உன் சிந்தனையில வாழ தௌஃபீக் செய்ய. யா அல்லாஹ், நீ இலாவா இருக்க, நீதான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்னு ஒவ்வொரு சிருஷ்டிகளும் உன்னை அகக்கண் கொண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை பிச்சக்கூடிய அல்லாஹ், சிருஷ்டிகள்ல நீதான் இருக்கிற ரப்பே. யா அல்லாஹ், சிருஷ்டி என்ற போர்வையை நீக்கியா அல்லாஹ், நீ கூட இருக்கிறத உணர்த்தியா அல்லாஹ், எங்க அகக்கண் திறந்து வச்சு பார்க்கிற தௌஃபீக் செய்யணுமா. யா அல்லாஹ், இங்க வந்திருக்கும் இன்னும் என்னுடைய ஷேக் நாயகத்துடைய முரீதுகள் அனைவருக்கும் ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட ஆயுள் வாழ்வு கொடுத்திருந்தேன். யார் யாத்தோடு வாழ தௌஃபீக் செய்யாங்க. ஷேக் நாயகத்துடைய खानदान ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட ஆயுள் வாழ்வு கொடுத்த ஒரு शानदार தௌஃபீக் செய்வாங்க. பாக்கியத்தை பரவக்கூடிய பாக்கியத்தை நீ அருள்புரி ரஹ்மானே. சல்லல்லாஹு அலைஹி முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.